ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் மரணம், முக்கிய கேள்விகளும் பதில்களும். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இந்த ஹெலிகாப்டர் விபத்து ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரிலிருந்து யாரும் உயிர் பிழைத்ததற்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை என ஈரான் நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்து போனது என்று ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி முகாம் தெரிவித்துள்ளது. மீட்பு பணியாளர்கள் திங்கட்கிழமை காலை சம்பவ இடத்தை அடைந்தனர். நிலைமை சரியில்லை என்று ஈரானின் ரெட் கிரசன்ட் சொசைட்டியின் தலைவர் கூறியிருந்தார். இந்த விபத்து நடந்த இடத்தில் வானிலை மிகவும் மோசமாக இருந்தது. இதனால் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. அதிபர் இப்ராஹிம் ரைசியின் ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்க துருக்கி தனது ஆளில்லா விமானங்களை அனுப்பியது. ஓரிடத்தில் வெப்பம் மூலம் கண்டறியப்பட்ட படங்களை துருக்கி செய்தி முகமை அனடோலு பகிர்ந்துள்ளது. வெப்ப மூலம் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நெருப்பு அல்லது அதிக வெப்பம் காணப்படுவதாகும். அதாவது ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகும் போது அதிலிருந்து எழும் தீ அல்லது புகையை இது குறிக்கின்றது. துருக்கிக்கு கிடைத்த இந்த தகவல் ஈரானுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இரவில் ட்ரோன் மூலம் பதிவு செய்யப்பட்ட வீடியோவையும் அனடோலு வெளியிட்டது. ஓரிடத்தில் கரும்புள்ளி தெரிவதை அந்த காணொளியில் காணலாம். இந்த சம்பவம் தொடர்பாக உங்கள் மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை இங்கு காணலாம். ஹெலிகாப்டரில் யார் யார் இருந்தார்கள்? ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன், ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநரான ஜெனரல் மாலிக் ரஹ்மதி, தப்ரிஸ் நகரில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைகளை நடத்தும் இமாம் அயதுல்லா முஹம்மது அலி அல் இக்ஸம், அதிபரின் பாதுகாப்பு பிரிவு கமாண்டர் ஜர்தார் செய்தி மஹதி மௌசாதி, அதிபரின் மெய்காப்பாளர்கள், ஹெலிகாப்டர் ஊழியர்கள். ஹெலிகாப்டர் எங்கே விபத்துக்குள்ளானது? கிஸ்கலாசி மற்றும் கோதஃபாரின் அணைகளை திறந்து வைப்பதற்கு ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்துக்கு அதிபர் ரைசி சென்றிருந்தார். இந்த விழா முடிந்து அவர் தப்ரிஸ் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். தப்ரிஸ் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தின் தலைநகரமாகும். தப்ரிஸ் செல்லும் வழியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. ஹெலிகாப்டர் தரையில் மோதிய பகுதி தப்ரிஸ் நகரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வர்சகான் நகருக்கு அருகில் உள்ளது. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்தில் பனிமூட்டம் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. மலைப்பகுதிகளில் இந்த அடர்ந்த வனப்பகுதியிலும் 5 மீட்டர் வரை மட்டுமே வெறும் கண்களால் பார்க்க முடிவதாக மீட்புக் குழுவினருடன் இருந்த செய்தியாளர் ஒருவர் கூறினார். அந்த அளவுக்கு பனிமூட்டம் இருந்ததால் ஹெலிகாப்டர் எங்கே விழுந்தது என்பதை கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். எந்தெந்த நாடுகள் மீட்பு பணிக்கு உதவ முன்வந்தது? ஹெலிகாப்டர் விழுந்த இடம் குறித்து ட்ரோன் மூலம் ஆய்வு செய்த துருக்கி அது பற்றிய விவரங்களை ஈரானுடன் பகிர்ந்து கொண்டது. 47 நிபுணர்கள் கொண்ட குழு மற்றும் ஒரு ஹெலிகாப்டரை மீட்பு பணிக்காக ரஷ்யா அனுப்பியதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகமும் உதவி வழங்க முன்வந்தது. ஹெலிகாப்டர் விபத்தின் பின்னணியில் ஏதேனும் சதி உள்ளதா? அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுடனான உரையாடல்களின் அடிப்படையில் தற்போது அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அமெரிக்க செனட்டர் ஷக் ஷூமர் கூறினார். நிலைமையை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான வடமேற்கு ஈரானில் மிகவும் மோசமான பனிமூட்ட நிலவியது. இது ஒரு விபத்து போல் தெரிகின்றது. எனினும் அது குறித்து முழுமையாக விசாரிக்கப்படும் என்று அவர் செய்தியாளர்களிடையே பேசுகையில் குறிப்பிட்டார். ரைசி கடைசியாக யாருடன் காணப்பட்டார்? விமானம் புறப்படுவதற்கு முன் அஜர்பைஜான் அதிபர் இலாம் அலியவ் மற்றும் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஆகியோர் இரு நாடுகளின் எல்லையில் உள்ள அணையை திறந்து வைத்தனர். இருவரின் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. இந்த நெருக்கடியான நேரத்தில் ஈரானுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய அஜர்பைஜான் தயாராக இருப்பதாக அதிபர் அலியவ் கூறினார். இந்தியாவின் எதிர்வினை என்ன? அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரண செய்தியால் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். இந்தியா ஈரான் உறவுகளை வலுப்படுத்துவதில் அவரது பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும். ஈரான் மக்களுக்கு, ரைசியின் குடும்பத்தினருக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த துயர நேரத்தில் இந்தியா ஈரானுடன் நிற்கின்றது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் என்ன சொன்னது? மாண்புமிகு அதிபர் சையது இப்ராஹிம் ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது குறித்து ஈரானில் இருந்து வரும் கவலை அளிக்கும் செய்தியை கேட்டேன். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் நல்ல செய்திக்காக காத்திருக்கின்றேன். எங்கள் பிரார்த்தனைகளும் நல்வாழ்த்துக்களும் மாண்புமிகு அதிபர் ரைசி மற்றும் ஈரானுடன் உள்ளன என்று ஹெலிகாப்டர் விபத்து குறித்து பாகிஸ்தான் பிரதமர் ஷஃபாஸ் ஷெரீப் குறிப்பிட்டார். அமெரிக்கா என்ன சொன்னது? ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக வெளியான செய்திகளை கண்காணித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி என்ன கூறினார்? இந்த விபத்தால் ஈரானின் நிர்வாகம் பாதிக்கப்படாது என்று அயத்துல்லா அலி கமேனி கூறினார். மக்கள் கவலைப்பட வேண்டாம், அரச பணிகள் பாதிக்கப்படாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். விபத்துக்கு பிறகு கமேனியின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் அவசர கூட்டத்தையும் நடத்தினார். ஈரானில் அடுத்து என்ன நடக்கும்? ரைசி உயிரிழந்தாலும் ஈரானின் வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு கொள்கைகளில் சிறிதளவே தாக்கம் இருக்கும் என்று சர்வதேச செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஈரானின் உச்ச தலைவரிடமே அதிக அதிகாரம்
அதிகாரம் உள்ளது. கொள்கைகளை உச்ச தலைவரே தீர்மானிக்கின்றார். இருப்பினும் கெமனியின் வாரிசாகவும் ரைசி பார்க்கப்பட்டார். ஈரானியர்கள் ரைசியை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதனால்தான் 2002 எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடந்தபோது ரைசிக்கு எதிரான கோஷங்கள் அரிதாகவே கேட்கப்பட்டன. அப்போது போராட்டக்காரர்களின் இலக்காக கெமனி இருந்தார். ரைசி மரணமடைந்தாலும் உச்ச தலைவர் தொடர்ந்தும் பதவியில் இருப்பார் என்று மத்திய கிழக்கு விவகாரங்களில் நிபுணரான ஜேசன் குறிப்பிட்டார். ஈரான் அரசியலமைப்பின் 131வது பிரிவின்படி அதிபர் இறந்தாலோ அல்லது பதவியை விட்டு வெளியேறினாலோ அத்தகைய சூழ்நிலையில் துணை அதிபர் முகமது முக்பர் தேர்தல் நடைபெறும் வரை அதிபராக இருப்பார். புதிய அதிபர் 50 நாட்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இப்ராஹிம் ரைசி பற்றிய சில சிறப்பு விஷயங்கள். இப்ராஹிம் ரைசிக்கு வயது 63. ரைசி 1960ஆம் ஆண்டு வடகிழக்கு ஈரானில் உள்ள புனித நகரமான மஷாதில் பிறந்தார். இந்த நகரத்தில் ஷியா முஸ்லிம்கள் மிகவும் புனிதமாக கருதும் மசூதியும் உள்ளது. சிறு வயதிலேயே உயர்ந்த நிலையை அவர் அடைந்தார். ரைசியின் தந்தை ஒரு மௌலவி. ரைசிக்கு 5 வயதாக இருக்கும் போது அவரது தந்தை காலமாகிவிட்டார். அவர் ஒரு சமய அறிஞரும் வழக்கறிஞரும் ஆவார். தனது தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் தனது 15 வயதில் காம் நகரில் அமைந்துள்ள சியா கல்வி நிறுவனத்தில் படிக்க தொடங்கினார். தனது 20வது வயதில் ரைசி தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள கராச் நகரின் வழக்கறிஞர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். 1989 மற்றும் 1994க்கு இடையில் தெஹ்ரானில் வக்கீல் ஜெனரலாக இருந்தார். 2004 முதல் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீதித்துறை ஆணையகத்தின் துணைத் தலைவராக இருந்தார். 2014ஆம் ஆண்டு ஈரானின் அரசு வழக்கறிஞரானார். ஈரானிய நீதித்துறையின் தலைவராக இருந்த ரைசியின் அரசியல் கருத்துக்கள் அதிக அடிப்படைவாத சிந்தனைகள் நிறைந்ததாக கருதப்படுகின்றது. 2021 ஜூன் மாதம் தாராளவாத ஹசன் ரூஹானிக்கு பதிலாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அதிபராக ரைசி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021 ஜூன் மாதம் ஈரான் அதிபராக இப்ராஹிம் ரைசி தேர்வான போது உள்நாட்டில் பல சவால்களை எதிர்கொண்டார். ஜியா மத தலைவர்களின் வரிசையில் ரைசி மத தலைவர் ஆயத்துல்லாவுக்கு அடுத்த நிலையில் அவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.